சார் சேஞ்ச். வாட்? சேஞ்ச் இல்லை சார். 2000 rupeesக்கு சேஞ்ச் இல்லாமல் தான் 13th floor வரைக்கும் வரீங்களா? சென்ஸே இல்லை. மங்கின்னு கரெக்டாக தான் என் கம்பெனிக்கு பேர் வச்சுருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினாச்சும் இருக்கா இல்லையா? சார் இல்லை சார். கூகுள் பே, பேடிஎம், எனி ஆன்லைன் சர்வீசஸ்? இல்லை சார். இடியட்ஸ். சார் கொடுங்க சார், நான் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன் சார். 2000 rupees எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிட்டேன்னா சேஞ்சு கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, கிரெடிட் கார்டு பேமெண்ட் கிடையாது. அப்புறம் என்ன மைத்துக்கு நீ எல்லாம் டெலிவரி பாயாக வேலை செய்கிற? டிஜிட்டல் இந்தியான்னு டிவியில் கூவிட்டு தான் இருக்கிறாங்க. நீ எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கியா? ஆர்டர் கேன்சல். போடா ஓ போடா. ஏன் நிற்கிற? என்னடா பிடிக்கிற? கிளம்புடா போ போடா. Freaking Monday. குட் மார்னிங் மங்க. நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. ஆமாம். இந்த மங்கிய தொல்லை தாங்கலையா, வச்சு புளியறாங்க. அப்பா என்னடா என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கா? இதோட 3வது டிவி. என்ன சொல்ல போற? இந்த மாதிரி கைத்தோட உடைஞ்சிருச்சுனா டேய் வேணும்னு பண்றடா. வேணாம் பாஸ்கர் வேணாம் போடா. ஏறு பாஸ்கர் காலி பண்ணி போக சொல்லு. இப்பவே காலி பண்ணி போ. காலி பண்ணி போ சொல்றா. பாஸ்கர் பேசிக்கிறோம். என்ன வேணே பேசுவ? பேசிக்கிறோம் பாஸ்கர். வேணாம் பாஸ்கர் பேசாம வேணாம் பாஸ்கர். ஓளவு கறங்காத பாஸ்கர். ஏய் சொன்னா கேளு. ஏய் டிவிக்கு காசு கொடுத்துட்டு போன் வாங்கிட்டு போ. நான் தரையா? நீ எப்படி தருவ? நீ ஏன் இவள மாதிரி வீடு வீடா போய் சோர்தான போட்டுக்கிட்டு இருக்க? எப்படியா தரேன் பாஸ்கர்? இவ இன்னொரு தடவை டிவியை உடைச்சா வேணாம் பாஸ்கர் உடைக்க மாட்டேன் பாஸ்கர். நான் பாத்துறேன் பாஸ்கர். பொழப்பேதுல தான் இருக்கு. பாமியா போனை கொடுத்து விடியா? அவன் பண்ண மாதிரி நீயும் பண்றிய பாஸ்கர். ஒரு சாரி கேட்கறானப்பா. சாரிப்பா. இந்தடா பண்ணிட்டு எத்தனை தடவைடா உன்னைய. சரி போ, பார்த்து போ. இன்னைக்கு பாஸ்கர் லக்கி எனக்குள்ள இருக்க மிருகம் வெளியே வர விடாம போத்து தடுத்துட்டான். மயோனிஸ் எங்க? சார் சாரி சார். எனக்கு மயோனிஸ் வேணும் சார். இங்கிருந்து 12 கிலோமீட்டர் போகணும் சார். எனக்கு மயோனிஸ் வேணும். மன்னிச்சிருங்க சார். எனக்கு மயோனிஸ் வேணும், இல்லாட்டி பணம் கிடையாது. போய் மயோனிஸ் எடுத்துட்டு வா சார். இந்த ஒரு தடவை நெக்ஸ்ட் கண்டிப்பா எப்படா தெரியுது? எனக்கு மயோனிஸ் வேணும். எனக்கு மயோனிஸ் வேணும். என்னடா முறைக்கிற? மல்லாக்க விழுந்து கர்ப்பம் பூச்சி எழுந்திரிக்க என்ன தவிக்குமோ அந்த மாதிரி தவிக்கிறேன். பின்னா தலையில எங்க
பின்னால் தலையில நங்கு 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 நல்லா வலிக்குது. சரியா தூங்கி 6 மாசம் ஆச்சு. கெட்ட கெட்ட கனவு, பயமா இருக்கு. எனக்கு செய்து என்ன செய்து தெரியல. எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். இது டிப்பிக்கல் கிரானிக் டிப்ரெஷன். வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுது டாக்டர். திரும்ப திரும்ப இந்த கில்லிங் இன்ஸ்டிங் வந்துட்டே இருக்கு. யாரையும் கொலை பண்ணிடலையே. ஆர்டர் கேன்சல். போடா. போய் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் மைனஸ் எடுத்துட்டு வா. போடா. இல்லை டாக்டர், நான் கொலைக்காரன் இல்லை. என்னால் யாரையும் கொலை பண்ண முடியாது. எங்கே வேலை பார்க்குறீங்க? மீல் மங்கியில். டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டா? முன்னாடிலாம் வேலை இல்லைன்னா டிப்ரெஷன், இப்போ வேலையே டிப்ரெஷன். வெரி ஃபன்னி, வெரி ஃபன்னி. ஆமா, மீல் மங்கிக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க? ஒரு கால் சென்டரில் டாக்டர். அவன் கால் சென்டரில் என்னாச்சு? ஓவர் நைட்டில் 15,000 பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரே மீல், அத்தனை பேரும் தெருவில் நின்னோம். இந்த பிரைவேட் செக்டர் எப்படி தான் இப்போ இந்தியா முழுக்க பிரைவேட்டைசேஷன் ஆகிட்டு இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா இந்தியான்னு எழுதி கீழே பிரைவேட் லிமிடெட் போட்டுருவாடுங்க போல இருக்கு. மிஸ்டர் திரு, உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு விதமான மனநோய். மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா அப்சசிவ் கம்பல்ஷன் டிசார்டர், ஷார்ட்டாக ஓசிடி. ஒரு சில பேர் கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு சூசைடல் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கில்லிங் இன்ஸ்டிங்க்ட். இது ஒரு விதமான கெமிக்கல் இம்பேலன்ஸ் தான். நான் ஒரு சில மெடிக்கேஷன்ஸ்லாம் தரேன், கண்டினியூஸாக எடுத்துக்கணும், நிப்பாடக்கூடாது. ஓகேவா? என்ன பண்றாங்க? அட பாவி. டேய், நைஸா பேசி ரூம் விட்டு துரத்துறா. என்னை விட நீ தான் பாஸ்கர் நைஸா பேசுவ. உன்னை செருப்பு அடிச்சா கொன்றுவா பாஸ்கர். நான் ஒன்ன சொன்னேன்டா. நீ என்ன அடிச்சாலும் அவன் ஒன்ன கொள்வான்டா. ஏன்னா அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா. என்னோட ஊரை பேசி பாஸ்கர், மனம் ஹாஸ்பிட்டல் வெளியே ஒன்று பார்த்தேன் பாஸ்கர். அதானே உங்களுக்குள்ள டிஸ்கஷன்? ஆமா. எனக்கு ரொம்ப நாளாவே யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுது. எங்கேயாவது என்னையும் அறியாம யாரையாவது கொலை பண்ணிட்டு வேணும்னு பயந்துதான் டாக்டரை போய் பார்த்தேன். கொலையா? பங்கு, யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுதுன்னா என்னைய பார்த்தாலுமா பங்கு? உன்னை ஒரு 100 தடவை கொண்டுட்டேன். இனியா சொல்ற? நான் உனக்கு ஒரு பாவம் பண்ணது இல்லையா? உன்னை பார்த்தா எனக்கே கொல்லணும்னு தோணும். டேட்டி கை, அதெல்லாம் என்ன மாதிரி டீசெண்டான ஆள்களை பார்த்தா கொல்லணும்னு தோணாது இல்ல திரு? உன்னெல்லாம் 1000 தடவை கொண்டுட்டேன். திரு, இந்த நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டாலே போதுமா இல்ல கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் எதுவும் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? மாத்திரை சாப்பிட்டாலே சரியா இருந்தாங்க. 1000ல் ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்குமா? திரு, நீ வேணா ரூமுக்குள்ள படுத்துக்க, நாங்க வேணா வெளில ஹாயா படுத்துக்கிறோம். என்னையா நான் சொல்ற சரிதானே? நானே சொல்லான்னு இருந்தேன். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? சரி வா போவோம். மூடு மாறிச்சுன்னா போச்சு. பத்திரமா தூங்கு திரு. அவ்வளோதான் பஸ்கரு, நான் பார்த்துக்கிறேன். வா. என்ன என்ன அவன் உள்ள படுத்துப்பா, நம்ம வெளில தூங்கணுமா? யாரா வாடகை கட்டுறது? என்ன நடந்துச்சு? ஒரு நோய் வாய்ப்பட்டவன்
இப்போ ரூம் விட்டு துரத்தி விடுறா. இரியா திரு பாஸ்கர் உன்னை ரூமை காலி பண்ண சொல்கிறேன், நீ வேணா காலி பண்ணி போயிடுறியா? தனியா இருந்தா தற்கொலை பண்ணிப்பேன்னு பயமா இருக்கு. போத்தே நீ தாண்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், நீ போய் படியா. வாயா, இம்சையை கொடுக்காதியா, வாயா. அட வாப்பா, ஒருத்தரை சாகடிக்கிறதா அழகு, வாழ வச்சு பாரியா. மேனேஜரை பார்க்கணும் சார். என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்ன இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸு? என்னையா ரேட்டிங் இது? 5க்கு 1.75. இப்படி இருந்தால் அவன் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணாமல் வேற என்ன பண்ணுவாங்க? என்னது டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களா? மேடம், நான் மீல் மங்கிலேருந்து பேசுகிறேன். உங்கள் வீட்டு வெளியே தான் நிற்கேன். ஏன் இவ்வளோ லேட்டு? ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது கொஞ்சமா? இல்லை, வார வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஓ அப்படியா? ஆமாம் மேடம். அதான் ஹெட்லைட் உடைஞ்சு தொங்குதா? இப்போ என்ன செய்யறது? கேன்சல் பண்ணிடுறீங்களா? இப்போ கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகும்? கேன்சல்னா என் கமிஷன்லேருந்து பிடிச்சிருவானுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். என்னால எதுக்கு உங்களுக்கு லாஸ்? உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நானே வந்து வாங்கிக்கிறேன். பாவப்பட வேணாம் மேடம், ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்க. ஹலோ ஹலோ, பாவம்லாம் படல, எனக்கு பசி. எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க மேடம். இல்லை, ஆக்சிடென்ட் நீங்கள் பார்சல் எதுவும் கீழே கொட்டி அதை எடுத்துகிட்டு வரலையே? ப்ராமிஸாக இல்லை மேடம், நானும் வண்டியும் தான் விழுந்தோம். ஓகே, இருங்க வரேன். ஹலோ, ஈசிஆரில் ஒரு ஹப்பில் ஆரம்பித்து இன்றைக்கி 600 பிரான்ச் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் எப்படி? நம்மளால். நம்ம தெருவா நாய் மாதிரி வீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணுமே, அதனால. ஆனால் இன்றைக்கி படித்த பசங்க வேறு வேலை இல்லாமல் இந்த வேலைக்கு வந்த உடனே ஆளையும் குறைக்கிறாங்க, ஆர்டர் காசையும் குறைக்கிறாங்க. என்ன சீனியர் பார்த்துட்டே இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? முதல்ல உனக்குன்னு ஒரு சங்கம் இருக்கா? அது இல்லாமல் இங்கே நீ என்ன கற்றுனாலும் தெருநாய் குறைக்கிற மாதிரி தான். யாருக்கும் கேட்காது. சங்கம் ஆரம்பித்தா வேலை போயிடும். ப்ரைவேட் செக்டரோட பலமே அதுதான். வாயையும் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கணும். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்தில் சாப்பாடு போட்டால் சங்கம் தான் முக்கியம். ஹலோ, ஒருத்தன் ஹலோ, நான் மீல் மங்கிலேருந்து பேசுகிறேன். நீங்களா? ஆமாம். அது எப்படி ஆர்டர் உங்களுக்கே திரும்ப வந்திருக்கு? இந்த டைமில் எப்பயுமே பாண்டியன் வெளியே தான் நிற்பேன். பியோர்லி ஆக்சிடென்ட். ஓ, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகே ஓகே. ஆமா, அன்னைக்கு பைக் ஸ்டார்ட் ஆகலையே, எப்படி வீட்டுக்கு போனீங்க? வீடு வரைக்கும் தள்ளிட்டு போனேன். வீட்டுக்கிட்ட போனதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி சார் தள்ளி தான் போறீங்களா?
ஓத்தி ஆஃபீஸ் டைம் வச்சு கதவு திறடா. அங்கே வேணும் போகிறா. சரி 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 வை கூப்பிடு. ஹலோ ஹலோ மேடம், நான் மீன்மங்கிலேருந்து பேசுகிறேன். வெளியே நிற்கேன். இருப்பா, கேட்டு திறந்து விடுறேன், உள்ள வா. சரி மேடம். மேடம், என்னப்பா இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சாரி மேடம். இரு இரு, நான் ஃபுட்டை செக் பண்ணிட்டு தான் தருவேன். டெலிவரி பாய்ஸ் வர்ற வழியில் பார்சல் எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்சம் இதே கொண்டு வராங்களாமே. ஆ, டிவி நியூஸில் பார்த்தேனா? சரி, எல்லாம் சரியா இருக்கு. 299 சரி இரு வரேன். இந்தா 300 rupees. சரியா? சேஞ்ச் இல்லை மேடம். கீப் த சேஞ்ச். வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? இல்லைம்மா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி வைக்கிற வேலையில் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க முடியுமா? ஆ பாப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு கூட. நீங்க தான் பாப்பாவா? பேரு பாப்பமா, செல்லம்மா பாப்பான்னு கூப்பிடுவாங்க. என் வீட்டுக்காரு மட்டும் செல்லம்மா பேபி அப்படின்னு கூப்பிடுவாரு. தேங்க்ஸ்க்கா. வெல்கம். என்ன பார்க்குறா? முட்டை கண்ண மொழியே சரியில்லையே. ஹலோ. எஸ் மேடம், நான் மீல்மங்கிலேருந்து பேசுகிறேன். நீங்களா? ஆமாம். போத்திராஜ்னு போட்டிருக்கு. உங்க பேர் திருமணி தானே? இல்லை டபுள் ஆக்ஷனா? இல்லை, போத்திராஜ் என் ஃப்ரெண்டு தான். ஒரு அவசர வேலை, அதான் கிளம்பிட்டான். ஓ, நம்பிட்டேன். இருங்க வரேன். முட்டாள், அறிவில்லை? நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? மேடம் பரவாயில்ல, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். சரி சாரி. ஓ அஜாகிரதையினாலே இங்கே பாரு, 180 rupees வேஸ்ட் எனக்கு.
உன் சம்பளத்தில் பிடிக்கிறேன் பாரு. வா. ₹180. வாடா, மேலே தான் இருக்கான். திரும்பவும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டான்டா. சூப்பர். என்னம்மா அது? கேஸு சும்மா கணக்கு காட்டுறதுக்காக பிடிக்கிறானுங்கக்கா, பரதேசிங்க. எனக்குன்னு வந்து வாச்சே சனி. பையன் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான், அந்த கவலையில குடிக்கிறீங்க இல்லப்பா? இல்லடா, அது பேசாதீங்கப்பா. ஆபீஸ்ல எவனும் பணத்தை திருடினதுக்கு மாட்டிக்கிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. அதுக்காக குடிச்சு நீங்களே உங்களை அழிச்சுக்கணுமாப்பா? உங்களால தான் பையன் படிப்பே போச்சு. என் வாழ்க்கை தான் இப்படி நாசமா போச்சு. சரி, இவங்க ரெண்டு பேத்தையாச்சும் ஒழுங்கா படிக்க வைக்கலான்னு பார்த்தா இவன் 10th மட்டும் போட்டு எவன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கா. நீ என்ன பத்தி பேசாத. நீ வாய் மூடி. தோ சாரு காலேஜ்குள்ளேயே கஞ்சா அடிச்சிட்டு போலீஸ்ட்ட மாட்டி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. எச்ச தட்டுல இருந்து கக்கூஸ் வரைக்கும் கல்விதான் மாசம் மாசம் இந்த வீட்டுக்கு நான் காசு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி ஸ்டேஷன் கழுதாச்சு. சந்தோஷமா? சுப்பு, சுப்பு, பெருசோட போன் அடிக்குது பாரு. ஹலோ சுப்பு, நீ எதுக்கு ஃபோன் எடுத்த? அம்மாட்ட கொடு. இல்லைண்ணா, அம்மா பாத்ரூமில் இருக்காங்கண்ணா. அதான். ஹவு ஷி டூயிங்? நல்லா இருக்காங்கண்ணா. ஆமாம், அடிக்கடி லீவ் போடுறேன்னு கேள்விப்பட்டேன். என்ன உன் கதை? ஐயோ இல்லைண்ணா, மாசத்துல ஒரு நாள் தானே போடுறேன். டேய், எங்கள் அம்மா தெளிவாக சொல்கிறாங்க, போன மாதம் நீ 2 நாள் லீவ் போட்டேன்னு. டு ஐ லுக் லைக் a fool? இல்லைண்ணா, என் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் நான் போனேன். ஓ, அப்போ எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்கிறது? டு ஐ பே யூ 15,000 a month for this shit? இனிமேல் லீவ் போட்டேன்னு தெரிஞ்சது ஊருக்கு தேடி வந்து உன்னை அடி வெளுத்துருவேன். Do you understand? லீவ் போடுறதா இருந்தா முன்னாலே ஃபோன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணு. சரிண்ணா. யாரடி ஃபோன்ல? ஹாஜி அண்ணன் பேசுறாங்கம்மா. அவளாவது திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு அவ அம்மா போய் பார்த்துட்டு வர்றா. நீயும் அனிதாவும் லீவ் போட்டு வந்து என்ன பார்க்குறீங்களா? வருஷம் ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க. அவளுக்கு முன்னால சென்ஸ் இல்லாம பேசாதம்மா, அப்புறம் அவளுக்கு குளிர் விட்டு போயிடும் எங்களை பார்த்தா. டேய், நீ இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இங்கே வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு மாம். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கெட் அவுட். சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க? மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். சாப்பிடலன்னா தான் தலையெல்லாம் சுத்துதே. ஆனால் மனசுக்கு தாண்டா என்னமோ போல இருக்கு. இங்கே என்னால் தனியாக இருக்க முடியலடா. 2 பிள்ளைங்களை பெற்றும் யாரும் பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. பேசாம நான் கிளம்பி வந்து உன் வீட்டில் 1 மாதம், அனிதா வீட்டில் 1 மாதம் பேரன் பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்டா. வெரி பேட் ஐடியாமா. இங்கே குளிர் உனக்கு செட் ஆகாது, லைஃப் ஸ்டைல் பிடிக்காது, இரிட்டேட் ஆகி தொணன்னு புலம்பிகிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் ஓல்ட் ஏஜ் பீப்புளை இங்கே மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் ஹியர். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. டெத் இஸ் அ காஸ்ட்லி இஷ்யூ ஹியர். ஆமாம்மா, எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. I'll just call you back.
அவ்வளோதானா? இல்ல நான் உன்னை ஃபாலோ பண்ணிருக்க கூடாது. ஏண்டா ஃபாலோ பண்ணணும்னு தோணுதா? அது உன்னை அப்படி பார்த்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சாரி, நான் வேலைக்காரிதான்னு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். எனக்கு முதல்லயே தெரியும். எப்படி தெரியும்? மழை பெய்து நின்னுட்டு போங்கன்னு சொன்ன குரலும், தலையை துருட்டு துண்டை கொடுத்த கையும், கண்டிப்பா ஒரு முதலாளி இது இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு திரு? என்னாச்சு திரு? திரு பிடிக்கலையா திரு? திரு 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 மனிதனின் தீராத ஆசை, எனக்கு மட்டும் கருகும் ஆசைகள் கூடி கருஞ்சிவப்பின் படல் மலர்ந்து விடமேறிய ஆர்வமாய் என்னுள் எங்கும் பரவிய நெஞ்சை அமுதென்று எப்படி சொல்வேன்? ஏன் திரு பிடிக்கலையா? எனக்கு யாரை பார்த்தாலும் கொல்லணுங்கிற மனநோய் இருக்கு. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுதா? என்ன பார்த்தாலும் கொல்லணும்னு தோணுதா திரு? சுபு, ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் என்ன குணப்படுத்தல. ஆனா உன் கூட பழகின பிறகுதான் குணமாச்சு. அப்புறம் ஏன் திரு விலகி விலகி போற? எனக்கு மரணம் இருக்குன்னு தெரிஞ்ச என்ன வெறுத்துருவியோன்னு பயமா இருந்துச்சு. எனக்கு இருந்தா நீ வெறுத்துருவியா?
அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுவேன். என்னடி பேக்கெல்லாம் வீங்கி கிடக்கு? என்ன தம்பிக்கிட்டு போற? எல்லாம் அழுக்கு துணி தான், துவைக்க எடுத்துட்டு போறேன். எல்லாத்தையும் கொட்டிட்டேன், போதுமா? ஒன்னத்தையும் திருடிட்டு போறேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வை. நான் வரேம்மா. இரு. என்னம்மா, 4 வருஷமா உங்க வீட்டுல நான் வேலை பார்க்குறேன். நீங்க இன்னும் என்ன நம்பல. பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கங்க. யார்கிட்ட நீ தூக்கி காட்ட? உன் வயசான என் வயசான வர வர உனக்கு கொழுப்பேறி போச்சு. கொன்றுவேன். இனிமே நீ வேலைக்கு வர வேணாம். நின்னுக்க. தெரியாம பண்ணிட்டேன். போ வெளியில. தப்பு தம்மா நான் பண்ணது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. போயிடு. ப்ளீஸ்மா, இந்த வேலை இல்லைன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமா. உங்க காலில் கூட விழுகிறேம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. என் குடும்பம் என் சம்பளத்தை நம்பிதாம்மா இருக்கு. சாரிம்மா. சரி சரி, ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு போய் தொலை. சரிம்மா. பாட்டியை கொல்லணும் போல தோணுது. பாட்டி என்ன செக் பண்ணது பாத்தியா திரு? அந்த கேள்வி என்ன கொத்தடிமை விட கொடுமையை நடத்துறா. எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. எங்கேயாச்சும் பரவாயில்ல, இந்த கிளவி. மற்ற இடத்துலலாம் ஆம்பளைங்க. அந்த பையன் வீட்டில் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. நல்ல இடண்டி, பேசிடலாமா? உஷாக்கு நாம பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு இடம் அமையாது. பையனும் ரொம்ப நல்ல பையனா தெரியறான். அடுத்த வாரம் வீட்டில் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னடி சொல்ற? சில நேரத்தில் என் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது தூரமாக ஓடிடணும்னு தோணுது திரு. ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்கள அம்போன்னு விட்டுட்டு நான் எங்கே போய் நல்லா வாழ்ந்துட போகிறேன்னு தோணும். என் வாழ்க்கையே சீனா ஆயிடுச்சு திரு. ஒன்னில்லாத வீட்டில் தேவதைங்க பிறந்தா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுவாங்கன்னு இங்கேயோ படிச்சிருக்கேன். நான் இருக்கேன் சுப்பு. என்னாச்சு திரு? என்னாச்சு? என்னடி உனக்கு என்ன திமிர் இருந்தா வீட்டுக்குள்ள ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருப்ப? என்னடா முறைக்கிற? வெளியே போடா, போடா வெளியே. சுபா போலாம். வேலையாச்சும் மயிராச்சும் வா போலாம். டேய் பொறுக்கி நாய, போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? சுபு, நீ வர போறியா இல்லையா? செத்து போனதுக்கிட்ட வேலை பார்க்கறதும் இந்த கிளவி கிட்ட வேலை பார்க்கறதும் ஒண்ணுதான். வா போலாம். டேய், யார பார்த்து செத்த பண்ணுங்கிற? வெளியே போடா, போடா வெளியே. திருட்டு ராஸ்கல். போடா, போ வெளியே.